இந்த வீடியோ வந்துட்டு பாப்பாவோட பர்த்டேக்கு மொத நாள் நைட்டு 11:30 போல எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. வெயில் இப்பலாம் பயங்கரமா கொளுத்துறனால அன்னைக்குன்னு உட்காந்துட்டு இந்த டெக்கார்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க மொத நாள் நைட்டே வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் அண்ட் அந்த ஹாப்பி பர்த்டே அந்த லெட்டர்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அன்னைக்கு நைட்டே வந்து பண்ணி வச்சிட்டோம். அந்த வேலை பண்ணது என்னமோ எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே வேலை வந்து இன்னைக்கு வந்து முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா பலூன்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. லியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக படுத்திருந்தான். எந்த ஒரு டிஸ்டர்புமே வந்துட்டு பண்ணல. பலூன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி தோரணம் வந்துட்டு கட்டியாச்சு. அந்த பலூனு இந்த மாதிரி மட்டும் தான் அவங்க அப்பா வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் அந்த லைட் செட் பண்ணுறது இந்த 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 தொங்குறது பார்த்தீங்களா, இந்த பொம்மை மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு பாப்பா வந்துட்டு அந்த கடையிலே வந்துட்டு பிடிச்சி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு நாங்களுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையுமே மாட்டணும் அப்படின்னாக்கா செம்ம சூப்பராக தான் இருந்துச்சு. பலூன்ஸை நான் வந்துட்டு அங்கங்கே பலூன்ஸ்ல வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் நான் வந்துட்டு ஒட்டியிருந்தேன். அது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா என்னமோ பட்டர்ஃப்ளை பறக்கிற மாரி இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு நாங்க வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு. சரி இந்த மாரி பண்ணா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க கடைக்கு போயிட்டு உடனே ஃபோட்டோஸ் எல்லாமே குடுத்து ரெடி பண்ணி வாங்கி, அதையுமே கட் பண்ணி இந்த மாரி செட் பண்ணியாச்சு. நைட்ல அந்த லைட்டோட பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சுங்க. எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாவே இருந்துச்சு. நாங்க அந்த கடைக்காரருக்கு நாங்க ஃபோட்டோ எடுத்து நாங்க அனுப்பியிருந்தோம். அவங்க பார்த்துட்டு, சிஸ்டர் செம்மையா இருக்கு சிஸ்டர்" சொல்லியிருந்தாங்க. இத கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பொண்ணுக்காக நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து பண்ணுனத நெனச்சா எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே பெருமையா இருந்துச்சுங்க. இந்த 1 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள பாப்பா இப்பதான் பிறந்த மாரி இருக்கு. அதுக்குள்ள 1 வருஷம் ஓடிருச்சு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரா தான் வந்துச்சு. பாப்பா அதுக்குள்ள வளர்ந்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு. ஒரு சைடு பாப்பா அதுக்குள்ள வளர்றாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருந்தாலும், ஒரு சைடு ரொம்பவே வந்துட்டு பெருமையா இருந்துச்சு. இந்த கியூட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30க்கெல்லாமே கேக் வெட்டி பர்த்டே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்துட்டு அப்லோட் பண்றேன். அவ்வளோதான். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த டெக்காருக்கே வந்துட்டு ஒரு அழகு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த டெக்கார் வந்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆ அவங்க அப்பாவுமே சொல்லியிருந்தாங்க, "நம்ம பண்ணது நல்லாதான்ப்பா இருக்கு. நாங்க என்ன நெனச்சோம்னா, எப்படி வருமோ என்னன்னு தெரியலையேன்னு தான் நெனச்சோம். ஆனா பண்ணதுக்கு அப்புறமா தான் செம்மையா வந்துருந்துச்சு." இந்த பேக்ரவுண்ட் வந்து இப்ப புதுசா வந்திருக்குங்க. அந்த சலசலன்னு ஒரு மாரி அந்த இதா இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு இந்த பறந்துட்டே இருக்கும். எனக்கு அந்த மாரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால தான் எனக்குன்னு அமைஞ்சுச்சா என்னன்னு தெரியல. இந்த மாரி நீட்டா வந்துட்டு அமைஞ்சிருச்சு. இந்த டெக்கார் தீம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.